ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் கவர் பண்ணலாங்க. அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் நிறைய பேர் அழுத்தாமல் இருக்கீங்க நண்பர்களே. நீங்கள் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய தகவல் வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோவில் ஆன் டைமில் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இப்பொழுது நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறது. ஸோ அதை நீங்கள் தெரிந்துக்கிறது சீக்கிரமாவே நீங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க. சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது மீன ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் சந்திர பகவான் 5 குடையவனானவன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறாருங்க. இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே மும்மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல லாபகரமான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் காத்திருக்குங்க. அலுவலகம் நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் இந்த தினம் அலுவலக பணியில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல வேற லெவல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களே. அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்க நல்ல ஒரு புரிதலோட இன்னைக்கு அன்பாடு நடந்துக்குவீங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இப்பொழுது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. உங்களுக்கு தொழிலில் அபார வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி, உங்க தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. சில பேர் தொழில உச்சத்தை அடைய முடியும். நல்ல புகழை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு தொழிலில் உங்களுக்கு தொழில் வாழ்க்கை அமையும் நண்பர்களே. எனவே பொருளாதாரம் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை எல்லாமே மறைந்து நல்ல மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. லாபகமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்க பூர்வீக வீடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சீர் செய்து பழுது நீக்கில் நீங்கள் பயன்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறதுங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் அதிகமான உதவிகள் செய்து மற்றவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் மூலமாக மற்றவர்கள் சிறப்பாக வளர்ச்சிகளை பெறுவாங்க. எனவே இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சிக்கான ஆதாரமாக நீங்கள் மற்றவங்களுக்கு செயல்பட்டு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளுங்க. உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க முயற்சிகள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்குங்க. நண்பர்கள் கூட அதிகமாக நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. எனவே மிகச்சிறந்த ஒரு நாள்கள், வெற்றிகரமான ஒரு நாள். நண்பர்கள் உதவிகளை நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படுகிறது. வியாபாரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே ஷேர் மார்க்கெட் பக்கம் இன்னைக்கு நீங்க போகாதீங்க. ஷேர் மார்க்கெட் பக்கம் இன்னைக்கு நீங்க தலைவச்சு படுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு காதல் உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை காதல் வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள், நோய் தீரக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்துகிட்டு குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்க கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியாகணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் உண்டு. திருமணமானவர்களுக்கு திருமணங்கள் ஏன் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத நீங்க உணர்வுபூர்வமாக அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும்.
மேலும் நீங்கள் ரொம்ப காலமாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்த சில பேர் வந்து இன்னைக்கு தொலைபேசி மூலமாக அவரே வந்து கால் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைத்த நபர்களிடமிருந்து கால் வரதுனால உங்களுக்கு பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பான ஒரு பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. சரியான நேரத்தில் வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் திரும்பி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்கிறதுனால நேர மேலாண்மை இன்னைக்கு உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக நிமித்தமான புதிய முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. பண வரவுகள் பெருகும். மனசுல ஊக்கம் உற்சாகம் எல்லாமே பெருகுங்க. இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டாம். அலுவலக பணிகள் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அற்புதமான மனமகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் பெரும்பாலானவை அகலக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். அலுவலகம் நிமித்தமாக புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது. எனவே அதன் மூலமாக அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும், குழப்பங்கள் மறையும் நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டு. உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. உங்கள் முயற்சிகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி நீங்கள் முயற்சிகளை சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. ஆதரவு நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் மற்றவங்க வளர்ச்சிக்காக நீங்கள் ஆதாரமாக செயல்பட்டு மற்றவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு ஏணிப்படிக்காட்டாக இருப்பீங்க. உங்கள் பூர்வீக சொத்தினை வந்து சீர் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. எதிர்பாராத பயண வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல சூழல் ஏற்படும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அதிகமான வெற்றிகள் நிறைந்த மற்றவங்களுக்கு உங்கள் மூலமாக வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.